ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தாங்க செலக்ட் பண்ணாம இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பக்கம் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம மியூசிக், ஸ்கல்ப்சர், கிராஃபிக் ஆர்டிஸ்ட், ஆர்ட் டைரக்டர், ஆக்டர், அனிமேட்டர், ஆர்ட் டீச்சர். இந்த வீடியோ 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கரியர் கைடன்ஸ் வீடியோ. யூஸ்வலாக 12th முடிச்சதுமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தாங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது எம்பிபிஎஸ், சிஏ, இன்ஜினியரிங் மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் நிறைய வேல்யூபிள் கோர்சஸ் இருக்குங்க. இந்த கோர்ஸ்க்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. இந்த வீடியோவில் 5 பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பட்டதாரி மாணவர்கள் அவங்க படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பக்கம் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம நிறைய பேர் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த வேலைக்கான படித்தவர்கள் இல்லாமல் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குங்க. இது எதனால் அப்படின்னா நிறைய மாணவர்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸை மட்டும் எடுத்து படிக்கிறதுனால அந்த துறைகளில் படித்த பட்டதாரிகள் அதிகமாக இருக்காங்க. இப்போ படித்து முடிக்கிற எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்காதுங்க. ஏன்னா அந்த துறையில் எவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஃபேக்ட்ரியில் 500 டெக்னீஷியன்ஸ் வேணாங்க. ஆனால் ஜாப் அப்ளை பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1000 டெக்னீஷியன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 1000 பேருக்கும் அந்த கம்பெனியில் வேலை கொடுக்க முடியாது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சில துறைகளில் ஆட்கள் படித்த ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அந்த வேலைக்கேற்ற ஆட்கள் இருக்காமல் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஆனால் ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க 5 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் BFA பற்றி பார்க்கலாங்க. BFAனா பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். இது ஒரு அண்டர் கிராஜுவேட் யூஜி ப்ரோக்ராம். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 years. 12th 50% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதில் நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குங்க. பெயிண்டிங், பிளாஸ்டிக் ஆர்ட், ட்ராமா அண்ட் தியேட்டர், டெக்ஸ்டைல் டிசைன்ஸ், கலிகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, பாட்ரி அண்ட் செராமிக்ஸ், மியூசிக், ஸ்கல்ப்சர், கிராஃபிக் டிசைன்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க. BFA படித்தவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்க்கலாங்க. இவங்க மியூசிஷியனாக இருக்கலாம், கொரியோகிராஃபராக இருக்கலாம், 3D ஆர்டிஸ்ட், ஆர்ட் டைரக்டர், ஆக்டர், அனிமேட்டர், ஆர்ட் டீச்சர், ஃபோட்டோகிராஃபர், எடிட்டர்னு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. அடுத்து BA ஆந்த்ரோபாலஜி, ஸ்டடி ஆஃப் ஹியூமன் அண்ட் ஹியூமன் சொசைட்டி. அதாவது மனிதர்களுடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்வு முறைகளை பற்றி படிக்கிறது தான் இந்த ஆந்த்ரோபாலஜி. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். இதோடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 years. இந்த கோர்ஸ்க்கு கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டாரில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஆந்த்ரோபாலஜி படித்தவங்களுக்கு ஆர்கியாலஜி, மெடிசன், டீச்சிங், ரிசர்ச்சில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. அடுத்து BA அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியா. அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியாவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இது ஒரு யூஜி ப்ரோக்ராம். இதோட டியூரேஷன் 3 years. VFX, மோஷன் கிராஃபிக்ஸ், கேம் அனிமேஷன், சவுண்ட் டிசைனு, அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியாவுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய டெக்னிக்ஸை கற்றுக்கலாம். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு அனிமேட்டர், அசிஸ்டன்ட் அனிமேட்டர், கேரக்டர் அனிமேட்டர், வெப் டிசைனர், VFX ஆர்டிஸ்ட், கேம் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. BA ட்ராவல் அண்ட் டூரிசம் 3 year அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். இந்த கோர்ஸில் டூரிசம் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் பற்றி படிக்கலாம். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு டூரிசம் மார்க்கெட்டிங் மேனேஜர், டிராவல் ஏஜென்ட், இமிகிரேஷன் கன்சல்டன்ட், டூர் கைடுன்னு நிறைய ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குங்க. லாஸ்ட் கோர்ஸ் பற்றி பார்க்கலாங்க. BSc ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன். இது ஒரு 3 year யூஜி கோர்ஸ். இந்த கோர்ஸில் ஃபுட் ஹேண்ட்லிங் அண்ட் ப்ராசஸிங் பற்றி படிக்கலாம். 12th 50% மார்க்ஸ் இருக்கணும். ரெக்ரூட்டிங் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார், ஃபுட், நியூட்ரிஷன் கன்சல்டன்சிஸில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோவில் கிரியேட்டிவ் கரியர் கோர்ஸ் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.